கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது அனைவரும் நாம் எழுதியிருப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 to 8 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 164. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 to 8. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியில் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கும் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் நடையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பயன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். மகா இறக்கும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கிறதான எங்களது வியாதி ஒரு இந்த வேலையிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆராதனையில் ஆண்டவரே பங்கு பெறும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, தேவரில் இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவரி சோதரம் ஆண்டவரை வாசித்த வேத பகுதியோடு கொடுக்கட்டாவே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு கூட்டி கொடுக்கும்படி ஆயக்கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிறதான காரியத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதமாக கொடுக்கும்படி ஆயக்கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்படியாகவே எங்களுடைய ஜீவித்தை நாங்கள் ஜீவிக்க கர்த்தனை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமானது வார்த்தை ஆண்டவது அப்பா எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, வார்த்தை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக நாங்கள் இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஜீவியத்தையும் அப்படியாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தாவே நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் கடந்து செல்வதான போது ஆண்டவரே தேவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த எம்மாவூர் சீசர்கள் கூடி சென்ற வண்ணமாய் நிச்சயமாக ஆண்டவரே எங்களுடைய இறுதியானது கொழுந்துவிட்டு எரிவுள்ள ஆண்டவர்கள் பேசி செல்ல கர்த்தனை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையானது ஆண்டவரே நிச்சயமாக அது உம்முடையதாக இருக்கிறது. வார்த்தையானது ஆண்டவரே அது உம்மிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். சூழ்நிலை எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுக்குள்ளானே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம அமரலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தீர்க்கதரிசியானவர் கற்றுக்கொடுத்த காரியத்திலிருந்து ஒரு சில நேரம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் தேவனோட வார்த்தையை நாம் தியானிக்கலாம். தீர்க்கதரிசியானவர் நம்மளுக்கு ஒரு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், ஆண்டவரோடு நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவமானது எப்படி இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1954ஆம் வருடம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி சிகாகோவில் அமெரிக்காவில் பிரசிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய வார்த்தை. தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது தேவனோடு எப்படியாக இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது தேவனோடு கூட இன்னுமாக எப்படியாக நான் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், இன்னும் என்னுடைய ஜீவியத்தில் எதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், இன்னும் எப்படியாக நான் தேவனிடத்தில் அவருடைய அனுபவம், அதாவது நாம் எப்படியாக அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியானவர் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனங்களில், ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியில் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தை பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் நடையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடைய கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த மனுஷனை நம்ம பார்க்கிறதான போது அந்த மனிதனுக்கு வந்து தனிப்பட்டதான ஒரு அனுபவம், தேவனோடு கூட ஒரு தனிப்பட்டதான அனுபவமானது வந்து இருக்கிறது. இந்த பேதுருவும் யோவானையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்றாங்க, இவங்க இடத்துல ஏதாவது எனக்கு வந்து என்ன பண்ணும், பொருள்கள் ஏதாவது வந்து கிடைக்கும் என்று சொல்லி அவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பேதுருவும் யோவான் சொல்கிறார், அவங்க உற்று பார்த்து எங்களை நோக்கி பார்த்தார்கள். அதாவது எங்களை என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்க. தேவனோடு கூட இந்த பேதுருவும் யோவானும் வந்து தனிப்பட்ட அனுபவமானது ஒரு நல்ல ஒரு அனுபவமானது இருந்ததுனாலதான் என்ன பண்ண முடியுது அவங்களால. பேதுருவும் யோவானும் அவர்களை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார்த்தார்கள். என்ன பண்ணு, எங்களை வந்து நோக்கி பாரு. அப்படி ஒருவேளை என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவங்க வழியில போகிறதான போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களை ஏதாவது பொருள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட்ல வந்து இருக்கிறதான ஒரு காரியம். ஆனால் வந்து அதே சூழ்நிலை தான் இந்த காரியமும் இருக்கிறது. அப்போ அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை வந்து நோக்கி பார்த்தான். நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து கிடைக்கும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை வந்து அவர் வந்து நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது பேதுரு வந்து அவர்கிட்ட சொல்றார், பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் வந்து என்னிடத்தில் வந்து இல்லை, எங்க இடத்துல இந்த என்னது எங்களுக்கு கொடுக்குற மாதிரி பொருள் வந்து எங்க இடத்துல வந்து எதுவுமே கிடையாது. எங்களிடத்தில் உள்ளதை வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். ஹல்லேலூயா. எங்க இடத்துல என்னது, வெளியும் பொண்ணும் வந்து எங்க இடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை வந்து உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன பண்ண, நீ எழுந்து நட என்று சொல்லி அவனோட வலது கையை பிடித்து என்ன பண்றான், தூக்கி விடுகிறார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நடந்து என்ன பண்றான், உற்சாகமாக வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டு கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் பார்க்கிறதான போது தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது, ஒரு நல்ல ஒரு அனுபவமானது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்டதான அனுபவத்தை தான் வந்து நம்மளும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி வந்து நிறைய காரியங்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்திலும் நான் வந்து அப்படிதான் பார்க்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவமானது தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கதான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் பார்க்கிறதான போது ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். என்ன காரியம் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட அனுபவமானது இல்லை என்றால் நம்ம வந்து எதை பண்ணாலும் வந்து அதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்குவோம். என்ன காரியம் அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து அனுதினம் வந்து நான் ஜெபம் பண்ணல அப்படின்னா, ஒரு முறை நான் ஜெபிக்கவில்லை என்றால் அது வந்து அந்த உள் மனசாட்சி என்ன பண்ணும், நம்மளை வந்து அது உறுத்திட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நீ என்ன பண்ணல, ப்ரேயர் பண்ணல, இன்னைக்கு என்ன பண்ணல, நீ வேதத்தை வாசிக்கல, இன்னைக்கு வந்து பைபிள் படிக்கல அப்படின்னு அது வந்து நம்ம கண்டினியூவா அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறதான போது அது வந்து எனக்கு வந்து சாதாரணமான ஒரு சூழ்நிலை ஆகிறது. தேவனோடு இருந்த அனுபவமானது என்ன ஆகிறது அப்படின்னா, அது வந்து பின்னால வந்து என்ன ஆயிட்டு இருக்குது, போயிட்டே இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அதுதான் சொல்லுகிறார், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அனுபவமானது நீ டெய்லி என்ன பண்ணணும், இந்த காரியத்தை நீ செய்து கொண்டே இருந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், தேவனுக்கும் எனக்கு இருக்கிறதான அனுபவமானது வந்து கரெக்டான ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வந்து உணர்த்தப்படும், ரெண்டாவது டைம் அது என்ன பண்ணுவேன், நீ வந்து சாதாரணமாக எடுத்துக்குவ, மூணாவது டைம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உனக்கு ரெகுலராகவே என்ன ஆகிடும், பழகின ஒரு காரியமாக மாறிவிடும். அதற்கப்புறம் என்ன பண்ண முடியாது, தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் வந்து சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையில் எல்லாம் மாற வேண்டும் என்றால் அனுதினமும் என்ன பண்ணணும், தேவனோடு கூட நாம் வந்து நடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு கூட அனுதினமும் நடந்து செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி நிறைய காரியங்களை வந்து நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறதான போது, பரிசுத்த ஆவியின் குணத்தில் வருகிறதான போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கெல்லாம் வருகிறதான போது என்ன பண்றோம் அப்படின்னா, நாம் வந்து முதலாவது என்ன பண்றோம், பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிறதான போது என்ன பண்றேன், முதலாவது எனக்குள்ளாக பலனானது வருகிறது. அந்த அனுபவத்தை வந்து என்ன பண்றாரு, தேவன் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அதற்கப்புறம் என்ன பண்றாருன்னா, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் என்ன பண்றோம், தேவனுக்கு வந்து நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய காரியமானது நம்மளுக்குள்ளாக வருகிறதான போது, தேவனுடைய அனுபவத்தை நாமும் வந்து நம்ம பெற்றுக் கொள்கிறதான போது, தேவன் நிச்சயமாக என்ன பண்றாரு, நம்மளை வந்து சாட்சியாக நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அதுதான் சொல்றாரு. பாருங்க, மார்க் 16வது அதிகாரத்துல விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னா என்னது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என்னுடைய நாமத்தில் என்ன பண்ணுவாங்க, பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கேறும் யாதொன்றை குறித்தால் என்ன பண்ணாது,
பண்ணாது, அவர்களை வந்து சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தாது அப்படின்னா, அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். விசுவாசிச்சா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், அந்த காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் என்னது, நேற்றும் இன்றும் என்றும் வந்து அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஏன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான்னா, அவர் வந்து நேற்றுக்கு எப்படியாக இருந்தாரோ இன்றைக்கும் அதே போலதான் இருக்கிறார், நாளைக்கும் அவர் அப்படியாகவே இருப்பார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வந்து என்னது, எப்பொழுதும் வந்து மாறுவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது எப்பொழுதுமே வந்து மாறுவது கிடையாது. ஆகவே தான் தேவன் வந்து சொல்லுகிறார், முதலாவது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து விசுவாசிக்க வேண்டும். என்னை வந்து தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவமானது அதிகமாக வேணும்ன்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது நாம் வந்து என்ன பண்ணணும், தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, சத்தம் அழைச்சிருமா, ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் வந்து பகைஞர்களே வந்து பாதாளத்திற்கு போகுவதற்கு வந்து தேவன் வந்து விரும்புவது இல்லை என்றால், தன்னுடைய பிள்ளைகள் வந்து பாதாளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக என்ன பண்றது இல்ல, விரும்புவது வந்து கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இருந்த பரிசுத்தவான்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை வந்து அவர்கள் வந்து பெற்றிருந்தார்கள். ஏதோ ஒரு காரியம் என்றால் அது வந்து சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது, தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்ததான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள், தேவனிடத்திலிருந்து ஒரு பரிசுத்தாவினை வந்து பெற்றிருக்கிறார்கள். பெற்றிருக்கிற அந்த காரியம் தான் என்ன பண்ணுகிறது, அவர்களை வந்து வழிநடத்தி செல்கிறது தேவனோடு கூட. ஹல்லேலூயா. நீங்க வந்து எந்த காரியத்தை பெற்றிருக்கிறீர்களோ அந்த காரியம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அது வந்து உங்களை வந்து வழிநடத்தும். ஒருவேளை நன்மையான காரியங்களை நாம் பெற்றிருந்தோம் என்றால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், தேவனோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்க முடியும். இல்லை வந்து எனக்கு வந்து தவறான காரியங்கள் தான் என்னிடத்தில் ஜீவித்தில் வந்து இருக்கிறது அப்படின்றால் என்ன பண்ண முடியாது, தேவனிடத்தில் என்னால் நெருங்கி ஜீவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அனுபவத்தை தான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். என்ன பண்ணணும், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்து நீங்கள் வந்து தரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முன்னாடி வந்து சொல்றாரு பாருங்க, அந்த எபிரேயர்ல, நான் வந்து என்னது, நேற்றும் இன்றும் என்றும் வந்து மாறாதவர். ஹல்லேலூயா, சத்தம் அழைச்சிருமா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் ஏன் மாறாதவர் அப்படின்னா, எல்லா காலங்களிலும் நான் அப்படியாகவே தான் இருக்கிறேன். ஆகவே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பாருங்க, தேவன் தன்னுடைய பகைஞரை பாதாளத்திலிருந்து ரட்சிக்கும்படி மரிக்க சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் அவர் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளின் வியாதியை சுகப்படுத்தி அவர் வந்து ரட்சிப்பதற்கு அவர் அதிக வந்து சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அவர் தன்னுடைய பகைஞரை குறித்தே அவ்வளவு எண்ணமுடையவராய் இருப்பார். ஆனால் பரபரப்புல அந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் வந்து சந்தோஷமாக இருக்க முடிகிறது அப்படின்னா, தேவனோடு கூடிய அனுபவமானது என்னது, கரெக்டான வழியில் வந்து இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்ண முடியுது, என்னால சந்தோஷமாக இருக்க முடிகிறது. பாருங்க, அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை வந்து பெற்றிருந்தார்கள். இன்று அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆதி காலத்துல வந்து தேவனோடு கூட நம்மளுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன்னோட பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி நம்ம வாசி என்னோட பர்சனல் நான் பாக்குறப்போ, நான் ஆரம்பத்தில் இருந்த கட்லிக்கு இப்போ வந்து பிரைமரி சரி தேவனோடு கூட இருக்கிறதான காரியம் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன் கம்மியா இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், வேலை உலகம் அப்படி இப்படின்னே போயிடுறோம். ஆனா தேவனோடு கூட நேரத்தை வந்து அதிகமாக செலவிடுவதில்லை. அதான் தேவன் வந்து சொல்லியிருக்கிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன்னுடைய பேரில் எனக்கு வந்து குறை என்று. நம்மளும் வந்து சின்ன வயசுல என்ன இருப்போம், கரெக்டா வந்து டெய்லி என்ன பண்ணுவோம், சாப்பாடுக்கு முன்னால என்ன பண்ணுவோம், பிரேயர் பண்ணுவோம், கண்டினியூ என்ன பண்ணுவோம், வார வாரம் வந்து சர்ச்சுக்கு வந்து போயிடுவோம். சர்ச்சுக்கு வார வாரம் போறது வந்து முன்னாலே வந்து போயிடுவோம். சர்ச்சில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் என்ன பண்ணுவோம், செஞ்சுட்டு இருந்தோம். சோ அது வந்து பிரேயர் லைப்ரரி சரி டெய்லி வந்து என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா வந்து சொல்லி கொடுப்பாங்க, நீ டெய்லி வந்து என்ன பண்ணணும், பைபிள் படிக்கணும், டெய்லி வந்து நீ வந்து பிரேயர் பண்ணணும், டெய்லி இந்த காரியத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் தான் என்ன பண்ணுது, நம்மளை வந்து இப்பொழுது உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தான் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் வந்து என்ன பண்ணுகிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் வந்து பெற்றிருந்தார்கள். இன்று அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து தேவையா இருக்கிறது. அந்த காரியத்தை அவர்கள் பெற்றிருந்ததுனால தான், அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை அவர்கள் பெற்றிருந்ததுனால தான் இப்பொழுது என்ன பண்ண முடியுது, அவர்களால் வந்து முன்னோக்கி செல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவிதத்தில் அதே காரியம் தான். இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற அனுபவமானது தேவனோடு கூட இன்னுமா நம்ம வந்து என்ன பண்ணணும், அவரோடு கூட நாம் நடந்து செல்ல வேண்டும். அவரோடு கூட அனுதினமும் என்ன பண்ணணும், நடந்து செல்ல. அனுதினமும் நம்ம நடக்கல அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஏன் பிரச்சனைகள் வரும்போது அதனால நம்மளால மேற்கொள்ள முடியவில்லை என்றால், தேவனுக்கும் எனக்கும் வந்து அந்த தனிப்பட்ட அனுபவம் வந்து கம்மியாகிற போதுதான் பிரச்சனைகள் வரும்.
எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வராதவங்க யாரும் வந்து கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த சிந்தியும் போகிற ஒரு இதுல அதுல வந்து கோட்ல வந்து சொல்லுவாரு, அதாவது ஒரு குடியானவன் வந்து விவசாயத்துல வந்து நிலத்துல வந்து விவசாயம் செய்கிறதான போது பறவைகள் வந்து என்ன பண்ணுமா, அது மேல வந்து பறந்து வரும். பறந்து வருவதற்கு அதுக்கு வந்து அதிகாரத்தை வந்து தேவன் வந்து கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அது வந்து பறந்து வரும். ஆனா அந்த பறவைகள் பறந்து வந்து அந்த விவசாய நிலத்துல உட்கார்ந்து கூடு கட்டுவதற்கு நாம் வந்து இடத்தை வந்து கொடுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இடத்தை கொடுத்து விட்டால் என்ன பண்ணணும்னா, அந்த பறவைகள் அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியாத மாதிரி என்ன பண்ணும், எல்லா காரியங்களும் வந்து செய்துவிடும். அது வந்து அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். ஆகவே உங்களுடைய சிந்தையிலும் வந்து என்ன பண்ணும், பல விதமான தாக்கங்களை வந்து கொண்டு பண்ணும். உங்களுடைய சிந்தையிலும் வந்து தேவையான எண்ணங்களானது வரும். உங்களுடைய சிந்தையிலும் வந்து தேவையான காரியங்கள் எல்லாம் வருகிறதான போது உங்களுடைய சிந்தையை வந்து என்ன பண்ணணும், தேவனுக்குள்ளாக நம்ம வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு அந்த அனுபவத்தை வந்து என்ன பண்ணணும், அப்போ வந்து முன்னால வைக்கிறதான போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, எந்த காரியங்கள் வந்தாலும் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நேரிடும். நேரிடுகிறதான போது தேவனுடைய வார்த்தை வந்து முன்பாக வைத்து, தேவனே இந்த காரியத்தை வந்து எனக்கு வந்து வேண்டாம் ஆண்டவரே, இந்த காரியம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை ஆண்டவர் என்று சொல்லி இந்த காரியத்தை வந்து முற்றிலுமாக எடுத்து விடும் ஆண்டவர் என்று சொல்லுகிறதான போது அப்பொழுது வந்து தேவன் வந்து கிரியை செய்வார். அப்ப இந்த விவசாயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பறவைகள் வந்து கூடு கட்டுவதற்கு வந்து இடத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அந்த விவசாய நிலம் வந்து எப்படியாக வந்து பாலடைகிறதோ அதே போலதான் நம்மளுடைய சிந்தையிலும் வந்து பிசாசானவனுக்கு வந்து நம்ம லைட்டா வந்து இடம் கொடுத்துட்டாலும் போதும், நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, நாம் வந்து தேவனிடத்தில் வந்து நெருங்கி ஜீவிப்பது நிச்சயமாக கூடவே கூடாது. பிரச்சனைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வந்து வரும், போராட்டங்கள் வரும். அப்ப கடைசி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தேவனை வந்து குறை கூறி கொண்டிருப்போம். ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இந்த காரியத்தை வந்து செய்யவில்லை, நான் வந்து டெய்லி என்ன பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன். எந்த காரியத்தை பண்ணாலும் தேவனோடு கூட நான் நெருங்கி ஜீவிக்கவில்லை என்றால், தேவனோடு கூட என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது வந்து சரியான விதத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக பிரச்சனைகள் வருகிறதான போது அதை வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோடு கூட என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது நல்ல முறையில் வந்து இருக்கிறதான போது எந்த பிரச்சனைகள் எப்படியாக வந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வெற்றியை காண முடியும். ஹல்லேலூயா. சத்தம் அலை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு வந்து யாரோ ஒருவர் வந்து, அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து போறோம் அப்படின்னா, அந்த போற இடத்துக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நான் பாரிஸ் போகணும் அப்படின்னா ஒரு கார் நான் வச்சுக்கிறேன். கார் வந்து வச்சுக்கிறதான போது பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது வந்து ரோட்டில் போகிறவங்களோ யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த காரை நீ ஓட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அவர் யாருமே எனக்கு வந்து தெரியாது, அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு நான் வந்து நீ பரவாயில்ல எனக்கு கார் இருக்குது, நீ காரை ஓட்டிட்டு வா அப்படின்னா அந்த கார் வந்து அவர் எப்படி ஏற்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காரு. அப்ப தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு காரை வந்து ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அனுபவம் வாய்ந்ததான ஒரு நபரை வந்து நீங்க வந்து தேடுறீங்க. அனுபவம் என்னது, இந்த கார் வந்து இப்படி இருக்குது, இந்த கார் வந்து இப்படிதான் நான் வந்து ஆக்சிலேட்டர் அழுத்தணும், இந்த கார் வந்து இப்படி பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல இந்த கார் வந்து இப்படிதான் ஸ்டேரிங் திருப்பணும், இந்த இடத்துல போகும்போது நான் கரெக்டா வேகமா போகணும், இந்த இடத்துல போறப்ப ஸ்லோவா போகணும். இந்த காரியங்களெல்லாம் கற்று தேர்ந்ததான என்ன பண்றீங்க, ஒரு டிரைவரை நாம் வந்து என்ன பண்றோம், தேடுகிறோம். ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதனை வந்து நாம் தேடுகிறோம். அப்படி தேடிக்கொண்டு நாம் போகிறதான போதுதான் அந்த கார் என்ன பண்ண முடியும், சரியான விதத்தில் நம்ம ஓட்டிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஏதோ ஒரு வகையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா நாம் போக வேண்டிய இடத்திற்கு நம்மளால் வந்து போய் சேர முடியாது. ஏனென்றால் ஒரு அனுபவம் வாய்ந்ததான ஒரு நபரை வந்து தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். ஒருவேளை ஒரு ஆபரேஷன் நம்மளுக்கு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஆபரேஷன் வந்து பண்றாங்க அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு பல்லுல வந்து பல்லு வந்து சொத்தப்பொருளாயிடுச்சு, அந்த பல்ல வந்து புடுங்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய ஆபரேஷன் பண்றதுக்காகவோ நம்ம பல்ல புடுங்கிறதுக்காகவோ நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக எதுவும் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம் என்றால், நல்ல டாக்டர் வந்து எங்க இருக்கிறாங்களோ, நல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர், இதுல வந்து இவர் வந்து ஸ்பெஷல்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டர் எங்க இருக்கிறாங்களோ அவர்களை நாம் தேடி போகிறோம். ஏனென்றால் அந்த அனுபவம் வந்து அவர்களுக்கு தான் வந்து தெரியும். ஆகவே தான் வந்து என்ன பண்றோம், நாம அந்த அனுபவம் வாய்ந்ததான நபர்களை நாம் தேடி போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். தேவன் வந்து தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய ஜீவிதத்திலும் வந்து நீங்க பரிசுத்த ஆவியை வந்து பெற்றிருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, பிசாசான சொல்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களால் வந்து செவி கொடுக்க முடியாது. தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவம் நல்ல முறையில் இருக்கிறதான போது எந்த ஒரு
காரியங்களும் எங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. ஆகவே நான் வந்து என்ன பண்றேன், அனுதினமும் வந்து அந்த கார் வந்து நான் கரெக்டான விதத்துல என்ன பண்றேன், டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறேன். அனுதினம் என்ன பண்றேன், தேவையான போது என்ன பண்றேன், இன்ஜின் ஆயில் ஊத்துறேன், தேவையான போது என்ன பண்றேன், சர்வீஸ் போடுறேன், தேவையான போது என்ன பண்றேன், டயரை மாத்துறேன். ஒரு பிரச்சனைகள் வருகிறதான போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்றேன், நான் சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறப்பதான் என்ன ஆகும், என்னோட கார் வந்து சரியான விதத்துல வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த கார் வந்து சரியான விதத்துல இயங்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பாத்தீங்கன்னா பைக் வந்து நான் வச்சிருந்தேன். அந்த பைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்ப அந்த பிரச்சனையோட கூட அந்த பைக் ஓட்டிகிட்டே தான் இருக்கிறேன். அந்த பைக் ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப ஒன்றும் தெரியல, பரவாயில்ல, ஓகே, ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் பண்ணோன்னே பைக் எடுத்தோம் அப்படின்னா அந்த பைக் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்துச்சு. வந்தோன்னே என்ன பண்ணுறேன், கம்முன்னு ஒரு ஓரமாக நிறுத்திடுறேன். பைக்கை ஓரமாக நிறுத்திட்டே பண்ண பண்ணுறோம், பஸ்லேயே ஏதாவது ஒன்று நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், மெக்கானிக் கடையில் கொண்டு போய் விடுறோம். மெக்கானிக் கடையில் கொண்டு போய் விட்டால் அவன் வந்து சொல்கிறான், அமௌண்ட்டு 15,000 20,000 ஆகும்பா அப்படின்னு. ஏன்பா, ஐயோ 15,000 20,000 கொடுக்குறதுக்கு நான் புது வண்டியை எடுத்துருவேன். நான் 15,000 20,000 ஆகுது. 15,000 20,000 கொடுத்தா என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து சரி பண்ணுறோம். அந்த பைக்கை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வண்டியை நான் என்ன பண்ணணும், சரியாக வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது திரும்ப வந்து பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டே வரும். சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்பவே அதை என்ன பண்ணிடணும், சரி பண்ணிடணும். அப்போ நான் பைக் ஒரு வேளை வந்து என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேயே எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அப்பப்போ கொண்டு போய் மெக்கானிக் கொடுத்துட்டு, ஓ இந்த பிரச்சனை இருக்குது, அதை வந்து சரி பண்ணுங்க, இது வந்து இந்த டயரை வந்து மாற்றணும், சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா மொத்தமாக என்ன இருக்காது, எனக்கு வந்து செலவுகள் வந்து வந்திருக்காது, எனக்கு வந்து மொத்தமாக எந்த பிரச்சனைகளும் வந்திருக்காது. அப்பப்போ வந்து சரி பண்ணிட்டு வந்திருப்பேன். நம்மளுடைய ஜீவியத்திலும் அதே தான். தீர்க்கதரிசனத்துல வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்றாரு, உங்களுடைய ஜீவியத்திலும் அதே காரியம் தான். தேவனோடு இருக்கிறதான தனிப்பட்ட அனுபவத்தில் வந்து உங்களுக்கு சின்ன 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 பிரச்சனைகள் வருகிறதான போது அதை அப்பவே வந்து சரி பண்ணுங்க. அப்பவே வந்து நீங்க சரி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், ப்ரே பண்ணாம விடுவேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், பைபிள் படிக்காம விடுவேன். அதுதான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், வேதத்தை வந்து வாசிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், மெசேஜ் புக் படிக்க மாட்டேன். கண்டினியூவா அதை அப்படியே வந்துட்டே இருக்கிறத போது ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த பைக் ரிப்பேர் ஆகி நின்றது போல ஒரு இடத்துல அப்படியே வந்து என்ன ஆயிருது, முற்றிலுமாக ஸ்டாப் ஆயிருது. அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு நான் வந்து, ஆண்டவரே என்னால வந்து டெய்லியும் ப்ரேயர் பண்ண முடியல அப்படிங்க ஆண்டவரே, எதுவும் வந்து பேசுறதுக்கே போகும் பொழுது அமௌண்ட் வந்து அதிகமா சொல்றாங்க, 20,000 30,000. ஐயோ ஆண்டவரே, நான் புது பைக்கே நான் வாங்கியிருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ண முடியாது. அந்த டைம்ல வந்து யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மெக்கானிக் போட்டு சரி பண்ணி திரும்ப வந்து கொடுக்குறாரு. திரும்ப வந்து சரி பண்ணி கொடுக்கறதான போது என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட வாழ்க்கை வந்து கரெக்டா வந்து டெய்லியும் பைபிள் படிக்கிறதுலையும், டெய்லியும் வந்து மெசேஜ் புக் படிக்கிறதுலையும், டெய்லியும் வந்து வேதத்தை வாசிக்கிறதுலையும் சரியாக கொண்டு போகணும். அதுக்கப்புறமும் சரியாக கொண்டு போகல அப்படின்னா அது வந்து என்ன பண்ண முடியாது, யாருனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய கருத்துல. அததான் அந்த தேவனோடு கூட என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது சரியான விதத்தில் வந்து இருக்க வேண்டும். சத்தமாக சொல்லுமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை நான் பெற்றிருக்கிறேன், அந்த காரியத்தை வந்து என்ன பண்ணணும், அந்த காரியத்தை தான் நான் பெற்றிருக்கிறது, காரியத்தை என்னை வந்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்தாவியோட வல்லமை நான் பெற்றிருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், பரிசுத்தாவியர் வந்து வழி நடத்துவார். பரிசுத்தாவியருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து எந்தெந்த சூழலில் வந்து நீங்க எப்படியாக இருக்க வேண்டும், எந்தெந்த சூழலில் வந்து நீங்க எப்படி இந்த காரியத்தை வந்து செய்ய வேண்டும், எந்த சூழலில் வந்து இந்த காரியத்தை நீ எப்படியாக வந்து கையாள வேண்டும், உனக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் வந்து என்னை வந்து வழி நடத்துவார். பரிசுத்தாவியானவர் வந்து வழி நடத்துகிறதான போது எந்த காரியத்தை குறித்து நான் வந்து என்ன பண்ண தேவையில்லை, கலங்க தேவையில்லை. எந்த காரியத்திற்கு நான் இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி நான் சந்தேகப்பட தேவையில்லை. ஏனென்றால் என்னை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுமா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மோசே குறித்து நாம பார்க்கிறதான போது மோசே வந்து என்ன பண்றாரு, அந்த முச்செடியில வந்து இருக்கிறதான போது தீர்க்கதரிசனம் வந்து சொல்றாரு. அதை நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. இது இந்த ஆடு மேய்ப்பவன் தேவன் தனிப்பட்ட அனுபவத்துல 12வது பக்கத்துல 12வது பத்தி முச்செடியிலிருந்து மோசேயை குறித்து சிந்தித்து பார்க்கிறோம். இந்த ஆடு மேய்ப்பவன் தான் அநேக முறை நடந்து சென்ற அதே பாதையில் ஒரு நாள் காலையிலும் நடந்து சென்ற போது எரிகிற முச்செடியினால் கவர்ந்து இழுக்கப்பட்டான். அதன் பிறகு அந்த எரிகிற முச்செடிக்குள் கர்த்தருடைய தூதன் இருக்கிறதை கண்டான். அவர் வந்து மோசேயுடன் பேசினார். மோசே கடும் தோல்வியுற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை வந்து விடுவிக்க போகிறார் என அறிந்து
தன்னுடைய சுய முயற்சியினால் 40 வருடங்கள் முயன்று தோல்வி அடைந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிப்போம் என்ற வெற்றியின் தரிசனத்தை முழுவதுமாக இழந்தவனாக இருந்தான். ஏன் இழந்துட்டான் அப்படின்னா, அவனுடைய தனிப்பட்ட அனுபவமான தேவனோட அந்த டைம்ல என்னாகல கரெக்டான விதத்துல இல்லை. அதனால என்ன பண்றான், தன்னுடைய சுய சிந்தையை அவன் யோசித்து கொண்டிருந்ததுனால என்ன பண்ண முடியல, தேவனோட கூட தேவன் சொன்ன காரியத்தை அவனால் செய்ய முடியவில்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் ஒரு சில நாட்கள் என்ன பண்றான், திடீர்னு என்ன பண்றான் பாருங்க, இந்த மாதிரி மோசே பேசிட்டே இருக்கிறதான போது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் முச்சிட்டு பிரகாசத்தோடு பேசுறதான போது அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து கொள்கிறார். என்ன உணர்ந்து கொள்கிறார்னா பாருங்க, விசுவாசமானது சரியாக அதை பிடித்துக் கொண்டது, பழையவர்கள் ஒழிந்து போயின. போறங்க, மோசே இப்பொழுது புதிய தரிசனத்தை பெற்றிருக்கிறான். எப்பொழுது புதிய தரிசனத்தை பெற்றிருக்கிறான் என்றால், அந்த தேவன் அந்த காட்சியில வருவதற்கு முன்பாக என்ன பண்றாரு, அவரு பழைய தரிசனத்தோடு கூட இருக்கிறார், பழைய அனுபவத்தோடு கூட இருக்கிறார். அப்பொழுது தேவன் காட்சியில வருகிறதான போது மோசே என்ன பண்ணுகிறார், புதிய ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது புதிய ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான், அவனுக்கு ஒரு அனுபவமானது இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் என்ன, புதிய ஒரு அனுபவமானதை மோசே என்ன பண்றாரு, அந்த டைம்ல பெற்றுக் கொள்கிறார். எப்பொழுதுனா, தரிசனத்துக்கு முன்பாக, தரிசனத்துக்கு அப்புறம். தேவனை நான் கண்டதற்கு அப்புறமாக என்னோட அனுபவமானது தேவனோட அனுபவிக்கிறதான விதமானது முற்றிலுமாக வேறுபட்டதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் தேவனை சந்தித்தான், அவன் தேவனோடு பேசி இருந்தான். இதற்கு முன்பாக அவன் தேவனை சந்தித்தது கிடையாது. இதற்கு முன்பாக என்ன பண்ணல, ஒரு தேவனை சந்தித்ததுல ஒருவேளை அவருடைய தாய் தகப்பன்மார் சொல்லி கொடுத்திருக்கலாம், இந்த மாதிரி ஆண்டவர் இருப்பார், இந்த மாதிரி இந்த காரியங்கள் உனக்காக செய்வார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணல, மோசே இதற்கு முன்பாக சந்தித்தது இல்லை. அந்த முச்செடியில வருகிறதான போது என்ன பண்றாரு, தேவதூதர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல காட்சியில இறங்குகிறதான போது அவருடைய அனுபவமானது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆனால் இப்பொழுதோ மோசேக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமானது இருந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படின்னு பாருங்க, எப்படின்னா, அதை கேட்டும் அவர்கள் வாசித்ததின் மூலமாக மாத்திரமே அது அறிந்திருந்தான். அதற்கு முன்பாக அவன் தேவனை சந்தித்ததே இல்லை. ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், தாய் தகப்பன்மார் போதர்கள் எதை கூறினார்களோ அதை கேட்டுட்டு தான் என்ன பண்ணா, அவருடைய ஜீவித்து அவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தேவன் காட்சியில வருகிறதான போது அவருடைய அனுபவமானது முற்றிலுமாக தேவனை சார்ந்ததா இருந்தது. அல்லேலூயா. தேவனை சார்ந்ததா இருந்தது. அப்ப அந்த டைம்ல மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வெற்றியை காண முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, இன்றைய சபைக்கு அதுதான் தேவையா இருக்கிறது. வேத பண்டிதத்தை படிப்பதை நிறுத்திவிட்டு பலிபீடத்தண்டில முழங்கால் படிக்கிட்டு மனித இருதயத்தில் ஒரு தனிப்பட்ட அனுபவம் பொழுது விட்டு எரிந்து மங்கி கிடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்க மட்டும் அங்கேயே என்ன பண்ணுங்க, நீங்க தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தரிசனம் சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவமானது வரும் அப்படின்னா, தேவன் காட்சியில வருகிறதான போதுதான் தேவனை என்ன பண்ண முடியும், நான் இன்னும் அதிகமாக நான் நெருங்கி ஜீவிக்க முடியும். ஒருவேளை நம்மளுடைய ஜெபமானது அதாவது ஜெபத்துல பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமான ஜெபம் ஒன்று இருக்கும், உள்ளத்துல உண்மையாவே மனஸ்தாபப்பட்டு ஜெபம்ங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இது எப்படின்னா, மேலோட்டமான ஜெபம் அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது இப்போ ஆஃபீஸ் நான் போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறேன், ஆண்டவரே எனக்கு நல்லா போயிட்டு வரணும், ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஆண்டவரே அவ்வளோதான் முடிஞ்சு ப்ரேயர் முடிஞ்சு. சாப்பாடு சாப்பிட போகிறேன்னா, ஆண்டவரே எனக்கு சாப்பாடு அந்த ஆசீர்வாதத்துக்கு போட மாட்டவரே, இந்த சாப்பாடை ஆசீர்வாதம் மாட்டவரே, சாப்பாடு எல்லாருமே சாப்பாடு போட மாட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு ப்ரேயர். இதெல்லாம் என்னது, மேலோட்டமான ஜெபம். எனக்கு ஏதாவது ஒரு காரியம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், அப்போதான் நம்மளுடைய முழு பவரே அந்த இடத்துல நம்ம காட்டுவோம். ஆண்டவரே நிச்சயமா நீ எப்படி ஆண்டவரே என்ன நீ இப்படி விடுவீர் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் வேண்டிய ஆண்டவரே என்ன பண்ணுவோம், மனசு உடஞ்சு என்ன பண்ணுவோம், மனசு உள்ளத்துல இருந்து என்ன பண்ணுவோம், பிரேயர் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த மேலோட்டமான ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை. நீங்க வெளியே நீங்க போறதா இருந்தாலும் சரிதான், நீங்க சாப்பாடுக்கு ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரிதான், அப்பொழுது என்ன பண்ணணும், உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீங்க ஜெபிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம சாதாரணமான மக்கள் கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் என்னது அவருடைய பிள்ளைகள், நாம் கழுகுடைய குஞ்சுகள், நாம் கழுகு குஞ்சுகளா இருக்கிறதா போது நிச்சயமாக என்ன பண்ணும், தாய்களுக்கு என்ன சொல்கிறதோ அதுக்கு கழுகு குஞ்சுகள் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கழுகு குஞ்சு கிடையவே கிடையாது. அதில் பின்னால் தீர்க்க நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்ம தியானிப்போம்.
ஆகவே என்னுடைய ஜீவிதத்தில் என்ன பண்ணணும், நான் வந்து என்ன பண்ணணும், மேலோட்டமான ஜெபத்தை நான் ஜெபிக்காதபடி என்னுடைய இருதயத்திலிருந்து. அப்போ ஒருவேளை வந்து யாருக்காவது வந்து ப்ரேயர் பண்ண சொல்லி சொல்றாங்க, வியாதிஸ்தர்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல அவங்களோட சூழ்நிலையை அறிந்து அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு நான் போய் வந்து என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிரியை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னா, தேவனோடு கூட என்னுடைய அனுபவமானது, தேவனோடு கூட என்னோட அனுபவமானது நெருங்கி இருக்கிறதான போதுதான் அந்த இருதயத்திலிருந்து என்ன பண்ண முடியும், என்னால் வந்து ஜெபிக்க முடியும். அந்த இருதயத்திலிருந்து என்னுடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னால் வந்து செய்ய முடியும். அப்படி இல்லை என்ன பண்ணுவோம், டெய்லி இந்த மாதிரி தான் வேலைக்கு போறப்ப ப்ரேயர் பண்ற மாதிரி, ஆண்டவரே இன்னைக்கு வேலைக்கு போறேன், நாளை ஆசீர்வாதம் பண்றேன், நைட்டு ப்ரேயர் தூங்கும் போது நாள் முழுவதும் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அந்த மாதிரி ஜெபத்தை வந்து தேவன் வந்து அவர் வந்து கேட்கவே கிடையாது. உன்னுடைய இருதயத்திலிருந்து முற்றிலுமாக என்ன பண்ணணும், தேவனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை நம்ம பார்க்கிறதான போது, தாவீது வந்து இந்த கோலியாத் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து நீங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து எல்லாரும் வந்து கொல்ல போறேன், உங்களை வந்து யாராவது ஒருத்தராவது வந்து உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன பண்ணுங்க, என்னை வந்து எதிர்த்து வந்து என் கூட வந்து நீங்க சண்டையிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களை வந்து என்ன பண்றாரு, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வந்து பேசிட்டே இருக்கிறாரு. அப்பொழுது என்ன பண்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லிக்கிற அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை விசுவாசிக்கும் ஒருவனின் காதில் விழும்படி செய்தான். ஹல்லேலூயா. அவன் பேசுகிறதான அந்த சத்தமானது யாரோட காதிலையும் வந்து விழவே இல்லை, தேவனை விசுவாசிக்கிறதான ஒரு மனிதனுடைய காதில் அந்த சத்தமானது விழுந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதேதான், தேவன் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நம்ம சொல்லணும். அதுக்கு அகைன்ஸ்டா வந்து எந்த ஒரு பதிலும் நம்ம சொல்லிடவே கூடாது. எப்பவுமே சரிதான், தேவனுக்கு அகைன்ஸ்டா பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது. இதே காரியம் இங்க பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாசிக்கும் ஒருவனோட காதில் வந்து அந்த கோலியாத்து போறதான சத்தமானது விழுகிறது. என்ன விழுகிறது அப்படின்னா பாருங்க, அந்த சின்ன தாவீது வந்து என்ன பண்றான்னா, அவன் வந்து சின்ன தாவீது தான் போட்டுக்கிறான். சின்ன தாவீது பெரிய கோலியாத்து, அவர் ராட்சசனா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். குள்ளமா இருக்கிறவனுக்கும் அவனை பாக்குறதாவே இப்படிதான் பார்க்கணும். சோ அந்த மாதிரிதான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப அவனை பாருங்க, அவன் சிறிய ஆட்டுத்தொழிலாளர் ஆடையை அணிந்து கொண்டு சிவந்த மேலோட ஒரு சிறுவனாக இருந்திருக்க கூடும். அவன் போய் என்ன சொல்றான் பாருங்க, நான் போய் அந்த எதிரியோடு சண்டையிடட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாக நீங்கள் மௌனமா இருந்து அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் கூட ஏன் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அவனை நிச்சயமாக என்ன பண்ணுவேன், அவனை நான் வீழ்த்துவேன் என்று சொல்லி தாவீது என்ன பண்றாரு, முன்னால போறாரு. ஏன் அவரால் வந்து முன்னால போக முடிஞ்சது அப்படின்னா, தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவமானது நல்ல முறையில் வந்து இருந்ததுனால தான் என்ன பண்ண முடியுது, தாவீதினால் முன்னேறி போக முடிகிறது. ஏன் முன்னேறி போக முடியவில்லை அவ்வளவு பேர் அங்க இருந்தும் கூட அப்படின்னா, அவர் வந்து தேவன் வந்து தான் சொல்றாரு, தேவனை விசுவாசிக்கும் ஒருவனின் காதில் விழும்படி செய்தார். அப்ப தேவனை விசுவாசிக்கிறதான ஒரு மனிதன் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறார். யார் அப்படின்னா அவர் தான் அந்த தாவீது. மீதி யாரும் வந்து என்ன பண்ணல, தேவனை வந்து விசுவாசிக்கவில்லை, தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது அவர்களுக்கு வந்து இல்லை. ஆகவே என்ன பண்ண முடியல, அவர்கள் அந்த யுத்தத்திற்கு அவர்கள் வந்து ரெடியாக முடியவில்லை. அதுக்கப்புறம் பாருங்க, கண்டினியூ வாசிக்கிறப்ப அவன் தன்னுடைய சகோதரரை அவமானப்படுத்தியிருந்தான். நமக்கு இன்றைக்கு தேவை என்னவெனில், தாவீதை போல அனுபவம் மிக்க ஒருவன் வந்து எழுப்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்றாரு, அந்த தாவீதானவர் பாக்குறப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இதுல என்ன காரியத்தை சொல்றாருன்னா, இவை எல்லாவற்றையும் வந்து என்ன பண்றாங்க, அதை சோதித்ததில்லை, இவை என்ன என்று வந்து எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அவன் கயிறோடு உண்டான ஒரு தனிப்பட்ட அனுபவமானது அவனோடு கூட இருந்தது. அதாவது என்ன சொல்றாருன்னா, கோலியாத் வந்து என்ன பண்றாரு, இதுவும் நிந்திச்சு கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவன் கூட வந்து என்ன பண்ண முடியாதுனால தனியாக போய் அவன் கூட சண்டை போட முடியாது. ஆகவே என்ன பண்ணு, உன்னோட கவசங்கள் எல்லாவற்றையும் நீ அணிந்து கொள் என்று சொல்லிட்டு கோலியாத் நம்ம தாவீதுக்கு வந்து என்ன பண்றாங்க, கவசங்களை எல்லாம் உடுத்து வைக்கிறாங்க. எனக்கு இந்த கவசங்கள் எல்லாம் எதுவுமே என்னது தேவை கிடையாது, இது வந்து எனக்கு என்னது முன்னப்பன எனக்கு வந்து தெரியாது, இந்த கார் ஓட்டிட்டு போற மாதிரி தான், இந்த கார் என்னன்னு எனக்கு முன்னப்பன ஓட்ட தெரியாது, அதனால என்ன இதுல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு அனுபவமும் வந்து கிடையாது. ஆகவே என்ன பண்ண, இந்த கவசங்கள் எல்லாம் எனக்கு வந்து தேவை கிடையாது. ஏன் தேவையில்லை என்றால், உங்களோட சண்டை போடுவதற்கும் உங்கள்கிட்ட வந்து வருவதற்கும் இந்த காரியங்கள் வந்து எனக்கு வந்து தேவை கிடையாது. ஏனென்றால் தேவனோடு என்னுடைய
தனிப்பட்ட அனுபவமானது இந்த மாதிரி வந்து கிடையாது. ஆகவே எனக்கு இதெல்லாமே என்னது தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது அப்படின்னா தேவன் வந்து என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, அவர் ஒரே ஒரு எனக்கு வந்து தேவை வந்து இந்த நீங்க வச்சுக்கிற இந்த கவசங்கள் தேவையில்லை, நீ வச்சுக்கிற இந்த ஈட்டிகள் வந்து தேவையில்லை, நீ வச்சுக்கிற இந்த மார்க்க கவசங்கள் எதுவுமே எனக்கு வந்து தேவை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கவன் வந்து போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதேதான் இந்த இடத்துல வந்து வாசிக்கிறோம் பாருங்க. இவை எல்லாவற்றையும் இடத்துல இருந்து எடுத்து விடுங்கள், நான் இவைகளை ஒருபோதும் வந்து முயற்சித்தது இல்லை. இதை வந்து என்னது என்னுடைய ஜீவிதத்தில் ஒருபோதும் இதை நான் முயற்சி பண்ணது வந்து கிடையவே கிடையாது. ஆகவே என்னது இதெல்லாம் எனக்கு வந்து வேண்டாம், நான் அதை சோதித்ததும் கிடையாது. இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம், அந்த டிரைவர் வந்து ஓட்டிட்டு போகணும்னா அனுபவம் இருக்கணும். அப்ப இந்த கவசங்கள் எல்லாம் போடணும்னா முன்னால அந்த கவசங்களை பத்தி எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் அந்த கவசத்தை நான் போட முடியும். ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்துட்டு அந்த காரியத்தை செய்யப்பா. வேலையில ஆபீஸ்ல அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு வேலை வந்து அந்த வேலை நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையா இருக்கும். அந்த வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை நீ தான் செய்யணும், இந்த வேலையை நீ தான் செய்யணும்னு சொல்லி சொல்றப்போ நம்மளுக்கு அப்படியே வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகும். அந்த காரியம் தான் இங்கேயே பார்க்குறோம். தாவீதுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் என்னது தேவையில்லவே இல்லை. ஏப்பா எனக்கு இந்த கவசமும் தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, அது தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைப்பா. ஏன்பா இதை வந்து இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணல, நான் சோதிச்சு கூட ஒன்றும் பார்த்தது இல்லை, இதை பற்றி எந்த ஒரு அறிவும் வந்து எனக்கு கிடையாது. ஆக என்னது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நான் அதை சோதித்தது இல்லை, இவை என்ன என்று எனக்கு ஒன்றுமே வந்து தெரியாது. ஹல்லேலூயா. இது என்னதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப இதை எனக்கு கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அவன் ஒரு காரியத்தை பெற்றிருந்தான். ஹல்லேலூயா. சத்தமாலி சொல்லுமா ஹல்லேலூயா. அவன் ஒரு காரியத்தை பெற்றிருந்தான், அவன் கவன் கயிறோடு உண்டான ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்த கவன் கயிறோடு உண்டான ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்த கவன் கயிறோடு எப்படி தனிப்பட்ட அனுபவம்னா, தேவன் வந்து அந்த கவன் கயிறோடு இருந்தார். அது பாருங்க, அந்த கவன் கயிறுக்குள்ளும் தேவன் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. அதுதான் இந்த தாவீதுக்கு வந்து தேவை. அந்த கவன் கயிறுக்குள்ளாக தேவன் வந்து இருக்கிறார், இந்த கவசத்துக்குள்ளாக வந்து தேவன் வந்து கிடையாது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது அந்த கவன் கயிறோடு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரே ஒரு கவன் கயிறு மட்டும் போதும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த பெலிஸ்தர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், உன்னை வந்து என்ன பண்ண முடியும், என்னால வந்து கொல்ல முடியும் என்று சொல்லி அவன் வந்து என்ன பண்றான், ஜெயத்தை வந்து மேற்கொள்கிறான். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். இந்த கவன் கயிறு போல ஒரு சின்ன காரியத்தை வந்து நாம் தேவனுக்காக செய்கிறதான போது தேவன் நிச்சயமாக அதை வந்து என்ன பண்ணுவார், நம்மளுக்காக ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தம் அடிச்சு சொல்லுமா ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு தேவை என்னவென்றால் தாவீதை போன்று கவனில் கொஞ்சம் அனுபவம் கொண்டு எழும்பி வருகிற ஒரு நபர் தான் தேவை. கொஞ்சம் அனுபவம் இருந்தா போதும். தாவீதை போல அந்த கவன் கயிறு போல கொஞ்சம் அனுபவம் இருந்த நபர்கள் இருந்தால் போதும், தேவன் அதை வைத்து என்ன பண்ண முடியும், அவர்களை வந்து உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. சத்தம் அடிச்சு சொல்லுமா ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியங்கள் தான். நான் சீக்கிரமா போறேன், சீக்கிரமா டைம் வேற ஆயிட்டுது. தீர்க்கதரிசியார் நிறைய காரியங்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அது எல்லாத்தையும் சீக்கிரமா நம்ம பேசி முடிப்போம். சிம்சோனை வந்து நான் பார்க்கிறதான போது சிம்சோன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் வந்து ஒரு சின்ன ஒரு சிறுவன். சிம்சோன் வந்து சின்ன ஒரு சிறுவன் தான். ஆனா மக்களோட மைண்ட்ல வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த தீர்க்கதரிசியார் சொல்றாரு, நம்மளும் கூட அப்படி வந்து யோசிச்சிருந்திருப்போம். சிம்சோன் வந்து நல்லா தடசாலியான ஆளாகவும் நல்லா பயங்கரமா ஹைட்டு வெயிட்டுமா வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியார் சொல்றாரு. ஆனா வந்து அப்படி வந்து கிடையாது. பாருங்க, ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்களா, அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங் காட்டிலும் வந்து சிம்சோன் வந்து பெரிய ஒரு உருவமா வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து பில்டிங் வந்து அவரால் வந்து ஷேக் பண்ணி உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரைஞ்சு வச்சுக்கிறாங்க படத்தை. தீர்க்கதரிசியார் அப்படி வந்து சொல்லவே கிடையாது. தீர்க்கதரிசியார் சொல்லுகிறார் தெளிவா, அவன் வந்து நம்மளை போல என்னது ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அவர் சுருட்ட முடிய வச்சுட்டு ஒரு நார்மலா நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மனிதன் தான். நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு அந்த பில்டிங்கை விட ஹைட்டான ஒரு மனிதனாகவோ நல்ல ஒரு ராட்சசனை போல மனிதன் வந்து அவர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அவர் பட்டணத்தின் கதவை எடுத்துக்கொண்டு நடப்பானார்கள். எந்த ஒரு மர்மம் வந்து இதை படிச்சு காட்டுறேன். ஓவியர்கள் வந்து சில நேரங்களில் அவன் கதவு சுமக்கிற படத்தை வரையும் போது, அவன் கதவு வந்து சுமக்கிற அந்த படத்தை வரைகிறதான போது இந்த அரங்கத்தை விட பெரியவனாக வரைந்திருப்பதை கண்டேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் பட்டணத்தின் கதவுகளை எடுத்துக்கொண்டு நடப்பானாகில் அதுல எந்த ஒரு மர்மமும் இருக்காது. அதாவது நல்லா பலசாலியான ஆள் வந்து நல்ல திடகாத்தமான ஆளு, நல்லா ஹைட் வெயிட்டு, நல்லா ராட்சசனை போல ஆளு இந்த பில்டிங் தூக்கிட்டு நடந்து போனா அப்படின்னா பாக்குறவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு காரியமாக வந்து தெரியாது. ஆனால்
அதில் எந்த ஒரு மறுமுறை அப்பேற்பட்ட உருவம் கொண்ட ஒரு மனிதன் ஒரு கரண்டில் ஒரு சிங்கத்தை கொன்று போடுவான் என்றால் அதுல எந்த ஒரு மர்மமும் இராது. அந்த பலசாலியான ஆள் வந்து ஒரு சிங்கத்தை கொண்டு விடுவான் என்றால் நிச்சயமாக அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. அவர்கள் தவறான கோணத்தை கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, சத்தமாடி சொல்லுமா ஹல்லேலூயா. அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, தவறான ஒரு எண்ணத்தை வந்து வைத்திருந்தார்கள். சிம்சோன் ஒரு சின்னஞ்சிறு ஒரு பையன், அவன் வந்து சுருட்டை முடியவன், அவன் வந்து பெண்மை தன்மை கொண்டவனாக தன்னுடைய ஜடையில தன்னபோது 7 ஜடை முடிகளை வந்து வைத்தவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வந்து இருந்தான். ஹல்லேலூயா. தேவனது பாருங்க, அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண புருஷனாக இருந்தானே என்று வேறு எந்த விதத்திலும் அவன் வந்து தோற்றமளிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவிதத்திலும் அதே காரியம்தான். நம்ம வந்து என்னது, உலகத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மள ஒரு சாதாரண மனிதர்களாக பார்ப்பார். ஆனால் சிம்சோனுக்குள் இருந்தவர் நிச்சயமாக அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆனால் தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்த போது, ஹல்லேலூயா, சத்தமாடி சொல்லுமா ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்த போது அது சிங்கமோ அது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ண முடியுது, அவனால் அதை கொல்ல முடிந்தது. அது தேவனுடைய ஆவியை கொண்டு அவனால் வந்து செய்ய முடிந்தது. ஆகவே தான் அந்த பில்டிங்கே வந்து எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சிங்கமா வந்தாலும் சரி, ஒரு கரடியா வந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமும் வந்தாலும் சாதாரண மனிதனால் வந்து கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கும் பலன் வந்து அவ்வளவுதான். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் வந்து வருகிறதான போது அந்த சிங்கத்தையும் கொல்ல முடியும், அந்த பில்டிங்கையால வந்து என்ன பண்ண முடியும், இடிச்சு போட முடியும். ஹல்லேலூயா, சத்தமாடியில சொல்லுமா ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, அந்த காய்ந்த அந்த கோவிற்கழுதினோட தாடியை எடுத்து என்ன பண்றாரு அவரு, 1000 பெலிஸ்தர்கள் வந்து ஒரே ஒரு தாடை தான், வேற ஒண்ணுமே இல்ல, சின்ன ஒரு எலும்பு தாடை வச்சுட்டு என்ன பண்றாரு, 1000 பெலிஸ்தர்கள் அவர் என்ன பண்றாரு, கொண்டு போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசனம் வந்து ஒரு சொல்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு விளையாட்டு ஒரு மைதானத்துக்கு வந்து அவர் வந்து நடந்து வந்து போயிட்டு இருக்கிறாரு. நடந்து போயிட்டு இருக்கிறதான போது அந்த இடத்துல ஒரு வாசகமானது வந்து எழுதியிருக்குது. முன்னால என்ன வாசகம் எழுதியிருக்குது அப்படின்னா, அதை நான் வாசிச்சு காட்டிடுறேன். அது வந்து என்னால் வந்து அந்த வாசகத்தை ஒருபோதும் என்னால் வந்து மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாது அப்படின்னா, ஒரு சண்டை, நல்லா கவனமா கேளுங்க, ஒரு சண்டையில் நாயின் உருவம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பது ஒரு காரியம் அல்ல. ஒரு சண்டையில் நாயின் உருவம், ஒரு சண்டை போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த உருவம் வந்து எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பது வந்து காரியம் இல்லை. ஆனால் அந்த நாய்க்குள்ளாக இருக்கும் சண்டை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதுதான் காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அது கவனமா கேளுங்க. ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறதான அந்த உருவத்தினோட அளவு வந்து எவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறது வந்து காரியம் கிடையாது. அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பாருங்க, அந்த நாய்க்குள்ளாக இருக்கிறதான சண்டை எவ்வளவு பெரியது, ஹல்லேலூயா, என்பதுதான் காரியம். தேவனோடு கூட என்ன பண்றேன், நான் தனிப்பட்ட அனுபவமானது எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் காரியமே தவிர அந்த உருவத்தை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த கோலியாத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து பயந்து விடக்கூடாது. ஆனால் இந்த தாவீதுக்குள் இருக்கிறதான சண்டை வந்து எவ்வளவு பெரியது என்பதுதான் காரியம். ஹல்லேலூயா. தாவீது ஒரு சின்ன ஒரு மனிதன் தான், ஆனால் இந்த தாவீதுக்குள் இருக்கிற ஒரு வந்து நிச்சயமாக ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. அந்த ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை வந்து பண்ணிருக்கிறாரு, தாவீது வந்து பெற்றிருந்தார். ஆகவே தான் என்ன பண்ண முடியுது, அந்த கோலியாத்தை அவன் வெற்றி காண முடிந்தது. ஹல்லேலூயா. ஆகவே அது ஒரு சண்டையில வந்து ஒரு நாயின் உருவம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பது காரியம் அல்ல, அந்த நாய்க்குள்ளாக இருக்கும் சண்டை எவ்வளவு பெரியது என்பதுதான் காரியம். நீங்கள் பெற்றிருக்கிறதான விசுவாசமானது எவ்வளவு பெரியது என்பதுதான் காரியம். உலகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்து உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு நான் வந்து ஒரு முட்டாள் சொல்லலாம், ஆமா நான் முட்டாள் தான், தேவனுக்காக நான் ஒரு பைத்தியம். ஹல்லேலூயா, சத்தமாலே சொல்லுமா ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய ஜீவிதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை எவ்வளவாக நான் பெற்றிருக்கிறேன் என்பதுதான் காரியமே தவிர மற்றது எதுவும் வந்து என்ன பண்ண முடியாது, என்னை வந்து தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. சத்தமாலே சொல்லுமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசனம் வந்து ஒரு 2-3 கதைகள் வந்து சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, ஒரு மலை உச்சியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வாத்துகள் வந்து மேய்ந்து கொண்டு இருக்கிறது. வாத்துகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறதான போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு பனிக்காற்று வந்து அடிக்கிறது. வாத்து நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கும் மலையில வந்து பனிக்காற்று அடிச்சது அப்படின்னா, பனி வந்து என்ன பண்ணுது, இனிமேல் பெய்ய போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னால வந்து அந்த காற்று வந்து அடிக்கிறது. இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா ஈவினிங்ல வந்து குளிர் காத்து அப்படியே, நைட்டு வந்து குளிர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வருது.
ஸோ அதே போல அந்த வாத்து வந்து மேய்ச்சிட்டு இருக்கிறதான போது மலையில பனிக்காற்று வந்து அடிக்கும். அப்போ அந்த வாத்துகள் எல்லாம் பேசிக்குமா, என்ன பண்ண போகுது, இனிமேல் வந்து பனிக்காலமானது வரப்போகுது, ஆகவே என்ன பண்ணலாம், நம்மள கீழே வந்து தரையில போயிட்டு அந்த வயல்வெளியில போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான இந்த காரியத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இந்த வாத்துக்கள் எல்லாம் வாத்து குஞ்சுகளோட சேர்ந்து என்ன பண்ணோம், கீழே வந்து என்ன பண்ணும், மலையிலிருந்து இறங்கி என்ன பண்ணுமா, கீழே அதனோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு வந்து அது வந்து போயிருக்கும். எதனால அது வந்து போயிருக்குது, அதுக்கு வந்து யார் வந்து அந்த காரியத்தை வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், யாரும் வந்து கற்றுக் கொடுக்கிறதும் கிடையாது, யார் வந்து அதுக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அது வந்து பிறக்கிறதான போதே வந்து வாத்து குஞ்சா தான் பிறந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறக்கிறதான போதே வந்து வாத்தா தான் பிறந்தது, வாத்து குஞ்சாக தான் பிறந்தது. ஆகவே இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி புயல் வரப்போகுது, இந்த காலத்துல இந்த மாதிரி பனி பெய்ய போகுது, ஆகவே நீ வந்து கீழே போயிடும் சொல்லி யாரும் வந்து அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அது பிறக்கும் போதே வாத்தாக தான் பிறந்திருக்கிறது. அதனுடைய சுபாவமானது அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே தான். உனக்கு வந்து பாவங்கள் வந்து வருகிறதான போதும், உனக்கு வந்து சோதனைகள் வருகிறதான போதும், உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்தானது வருகிறதான போதும் யாரும் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் என்னது, தேவனுடைய பிள்ளைகள். நாம் பிறக்கும் போது என்ன பண்ணிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக தான் பிறந்திருக்கிறோம். ஆகவே என்ன பண்ண தேவையில்லை, யாரும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, சத்தமாலையில சொல்லுமா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் என்ன யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாகவே தேவன் வந்து எனக்கு வந்து இந்த காரியத்தை வந்து உணர்த்துவார். இந்த வாட்சு குந்துகளுக்கு வந்து எப்படியாக ஒரு பனிக்காலம் வந்து வரப்போகிறதாகவே நீங்கள் வந்து கீழே போயிருங்க அப்படின்னு சொல்லி தேவன் எப்படியாக ஒரு உணர்வினை கொண்டு வருகிறாரோ, அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த இடத்துல நீ போனீங்கன்னா உனக்கு வந்து ஒரு ஆபத்தானது வருகிறது, இந்த இடத்துல போனீங்கன்னா என்ன பண்ணுவ, மாட்டிக்கொள்ளுவாய், இந்த இடத்துல போனா என்ன பண்ண, ஒரு தவறான காரியமானது இருக்கிறது இருக்கும் என்று சொல்லி தேவன் ஒரு உணர்வினை வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது வந்து நேச்சராகவே நடக்கும், அது வந்து இயற்கையாகவே நடக்கும். யாரும் வந்து சொல்லி வந்து நடக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த இடத்துல வந்து கிடையவே கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய சிந்தையானது என்ன பண்ணுது, நம்மளுக்குள்ளாக இருக்கிறதுனால அது நேச்சராகவே நம்மளை வந்து வழிநடத்தி சொல்லும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வந்து டிரைவர் வந்து என்ன பண்ணணும், ஒரு அனுபவமிக்க ஒரு டிரைவரா வந்து இருக்கணும். தெரியாத ஒரு டிரைவரை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம போட்டுட்டு கொண்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஆயிடக்கூடாது. தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது, அந்த அனுபவம் வந்து டிரைவர் வந்து எப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருக்கிறாரோ, அதே போல நம்மளுடைய அனுபவமானது தேவனோடு கூட நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட அனுபவம் நல்ல முறையில இருக்க வேண்டும். சத்தமாலே சொல்லுமா, ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு தொல்லை வரும் முன்னரே அவன் அறிந்து தேவனை பற்றி பிடித்து அவனுடைய விசுவாசத்தை அடித்து அபுதமாக காரியத்திலிருந்து விலகி இருப்பான். ஹல்லேலூயா. அவனுக்கு வியாதி வருகிறதான போதும் சரி, அவனுக்கு துன்பம் வருகிறதான போதும் சரி, அவனுக்கு துயரங்களை வருகிறதான போதும், அவனுக்கு எந்த பிரச்சனைகள் வருகிறதான போதும் அவனுக்கு முன்பாகவே தேவன் என்ன பண்ணுவார், அவருக்கு இந்த காரியத்தை வந்து உணர்த்துவார். இந்த காரியம் உனக்கு வந்து இப்படி வந்து நடக்க போகிறது, நிச்சயமாக தேவன் உணர்த்துவார். அதை உணர்ந்திருக்கிறீங்களா எல்லாரும்? சத்தமாலே சொல்லுமா, ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் உணர்த்துவார். ஏனென்றால் நீங்களும் நானும் மாற்றி பேசிடலாம், தேவன் நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தை வந்து மாறாது. தேவன் வந்து இந்த காரியத்தை வந்து சொல்லியிருக்கிறார் என்றால் அது அப்படிதான். ஒரு வாத்து குஞ்சுக்கு வந்து நிச்சயமாக அது உணர்வனை வந்து கொடுத்திருக்கிறார் என்றால் அது அப்படிதான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கும் வந்து தேவன் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார் என்றால் அது அப்படிதான். நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு உணர்த்துதலே வந்து முதலாவது என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியத்துக்கு வந்து நீ போகாத, இந்த காரியம் வந்து உனக்கு வந்து பிரியமில்லாத காரியம் சில என்ன பண்ணுவாரு, ஒரு உணர்வினை வந்து முதலாவது அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அது நிச்சயமாக. ஏனென்றால் நாம் எல்லாமே யாருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து ஒரு அந்த நைட்டிங்கேல் அவரோட பறவையை பற்றி வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்றாரு. நைட்டிங்கேல் பறவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்ல வந்து இருட்டான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த மேகத்தோட இருள் எல்லாம் அகன்று ஏதாவது ஒரு அந்த நட்சத்திரம் வந்து உதிக்கிறதான ஒரு, நைட்ல சூரியன் வராது, நைட்ல அந்த நட்சத்திரமான உதிக்கிறதான போது அந்த நைட்டிங்கேல் வந்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி குடிச்சிட்டு அந்த பாட்டு பாடும், பயங்கரமா வந்து சந்தோஷமா வந்து பாட்டு பாடுமா. ஏனென்றால் ஏதோ காரியத்தை வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டேன், ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் வந்து போக போறேன் அப்படின்னு இருளெல்லாம் என்ன ஆயிடுச்சு, விலகிட்டு அந்த வெளிச்சமானது வந்து உதிக்கிறது என்று சொல்லி அது வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பாட்டை வந்து பாடும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. ஏன் வந்து அதை வந்து பாட்டு பாடுகிறது அப்படி என்றால் அது
வந்து அதோட மைண்ட்ல வந்து இருக்கிறது. ஏதோ ஒரு காரியமானது இது வந்து என்ன பண்ணுது, பிரகாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி வந்து பிரகாசிக்க செய்கிறதுனா, தீர்க்கதரிசனம் வந்து தெளிவா சொல்றாரு, அது வந்து அந்த நட்சத்திரமானது நேரடியாக அது வந்து பிரகாசிப்பது இல்லை. சூரியனுடைய ஒளி வந்து அதன் மேல் பட்ட உடனே என்ன ஆகிறது, அது வந்து பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அததான் வந்து நைட்டிங்கேல் அந்த பறவையானது பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்றது, அது வந்து துள்ளி குதித்து பாடலை பாடுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. பாருங்க, விடிவெளி நட்சத்திரமே எது உன்னை பிரகாசிக்க செய்கிறது என்று கேட்பாயாகில் அது மாத்திரம் எனக்கு மறு உத்தரவு சொல்லக்கூடுமானால் அது என்னிடத்தில், சகோதரன் பிரணாமே, பிரகாசிக்கிறது நான் அல்ல, சூரியன் தான் என் மேல் பிரகாசிக்கிறது என்று சொல்லும். ஹல்லேலூயா. ஓ விடிவெளி நட்சத்திரத்துல போய் தீர்க்கதரிசனம் போய் கேட்டானா, ஓ விடிவெளி நட்சத்திரமே உன்னை பிரகாசிக்க செய்கிறது யார் என்று சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா, அந்த விடிவெளி நட்சத்திரம் சொல்லும், சகோதரன் பிரணாமே, என்னை வந்து இந்த பிரகாசிக்க செய்கிறது நான் அல்ல, அந்த சூரியன் தான் வந்து என்ன பண்ணுகிறது, என்னை வந்து பிரகாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் இப்படிதான் வந்து என்ன பண்றாரு, மலைகளில் வந்து போய் கொண்டிருக்கிறார். மலையில வந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நீரூற்றானது வந்து பொங்கி 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 வந்துட்டே இருக்குது. நீரூற்றுலாம் நம்ம ஊர் சைடுல பார்த்தோம்னா தெரியும், பபிள்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும். தண்ணி வந்து நிக்காது, வந்துட்டே கண்டினியூ வந்துட்டே இருக்கும். மலைகள்ல வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த நீரூற்றை பார்த்தா அப்படின்னா தீர்க்கதரிசனம் வந்து அவருக்குள்ள வந்து பேசிக்கொண்டு போகிறார். ஓ நீரூற்றே, நீ எப்படி வந்து இப்படி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எனக்கு சொல்லு அப்படின்னு. ஹல்லேலூயா. சத்தம் அடிச்சிருமா ஹல்லேலூயா. ஒரு நம்மளை பார்த்து கேட்கணும், ஓ மனிதனே, ஓ நீ எப்படிப்பா இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சொல்லுப்பா, எப்படிப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சொல்லுப்பா, எப்படி போனாலும் இப்படி பொங்கிட்டே இருக்கவே முடியுது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னால வந்து வெளியே காட்டவே முடியலையே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னால வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியும், எப்படிப்பா அவ்வளவு எல்லா நேரமும் இப்படி சந்தோஷமா இருந்துட்டே இருக்கிறீங்க. ஓ தீர்க்கதரிசனம் தான் பாக்குறாரு, நீரூற்றை பார்த்து கேட்கிறாரு, ஓ நீரூற்று எப்படி எல்லா நேரமும் உனக்கு வந்து பொங்கிட்டு உன்னால வந்து வந்துட்டே இருக்க முடியுது, என்னன்னு சொல்லுப்பா விஷயத்தை அப்படின்னு. அப்ப ஒருவேளை நீரூற்று பேசி இருந்துச்சுன்னா என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, தீர்க்கதரிசனம் எப்படியா யோசிச்சிட்டாரு, ஒருவேளை அந்த மான்கள் வந்து இந்த நீரோ அந்த நீ உன்னோட தண்ணியை வந்து நீ குடிக்கிறதுனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியோ, இல்ல 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 அவரே பேசுகிறார். நீரூற்று வந்து பதில் சொல்லுது, இவர் வந்து அதை வந்து கேட்டுக்கிறார், அவருக்குள்ளே பேசுகிறார். ஒருவேளை வந்து மான்கள் என்ன பண்ணுது, தண்ணி வந்து குடிக்கிறதுனால நீ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல 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 அதனால வந்து என்ன பண்ணல, நான் வந்து சந்தோஷமா இல்லை. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கரடி கூட்டங்கள் எல்லாம் வந்து இந்த தண்ணியை உங்ககிட்ட வந்து தண்ணி நீ குடிக்கிறதுனால நீ ரொம்ப சந்தோஷமா எல்லா நேரம் வந்துட்டே இருக்கிறியோ, இல்ல 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 அதெல்லாம் காரியம் கிடையாது, அதனால வந்து நான் என்ன பண்ணல, சந்தோஷமா இல்லை. ஓகே ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து நான் வந்து தீர்க்கதரிசி, ஓகே இப்போ நான் வந்திருக்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் தண்ணி குடிக்கிறதுனால ஒருவேளை நீ சந்தோஷமா இருக்கிறியோ, இல்ல 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 அதுவும் வந்து காரியம் கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மான்கள் வந்து தண்ணி குடிப்பதனாலயோ அது வந்து பொங்குவது கிடையாது, ஒருவேளை வந்து இந்த கரடிகள் வந்து தண்ணி குடிப்பதனால அது வந்து பொங்குவது கிடையாது, ஒருவேளை தீர்க்கதரிசனம் போய் அந்த இடத்துல வந்து அந்த நீரூற்றுல தண்ணி குடிப்பதனால வந்து பொங்குவது கிடையாது. தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாருங்க, பிரணாம் அவர்களே, எது வந்து உங்களை பொங்கும்படி செய்கிறது நான் அல்ல, எனக்கு பின்னாக இருக்கும் ஏதோ ஒன்று நான் பொங்கும்படி செய்து என்னை உந்தி தள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, நான் வந்து பொங்கும்படியாக செய்து என்னை உந்தி தள்ளிட்டே இருக்குது, அதனால தான் என்ன பண்ண முடியுது, என்னால வந்து பொங்க முடிகிறது. அதே தான் தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாருங்க. அதே போலதான் தேவனிடத்திலிருந்து பிறந்த நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக என்ன பண்ணணும், தேவனிடத்தில் வந்து நெருங்கி சேரும்படியாக தவறான காரியங்கள் வருகிறதான போதும், பிசாசனுடைய கிரியைகள் வருகிறதான போதும் ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணும், முந்தி தள்ளி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எது முந்தி தள்ளி கொண்டே இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, மனிதனுக்குள்ள ஜீவ தண்ணீர் ஊற்று பொங்கிக் கொண்டு இருக்கும், பொங்குகிறது அவன் அல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே பொங்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நீ வந்து பொங்கிட்டே இருக்கும்படியாக சொல்றாரு. எப்படிப்பா நீ வந்து எல்லா நேரம் சந்தோஷமா இருக்கிற, ஓ நான் கிடையாதப்பா, ஆண்டவர் வந்து எனக்குள்ள இருக்கிறார், அதனால என்ன பண்றேன், நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன். ஓ தேவனிடத்துல வந்து தனிப்பட்ட அனுபவமானது எனக்கு நல்ல விதத்தில் இருக்கிறது, ஆகவே என்ன பண்றேன், நான் வந்து பொங்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து சந்தோஷமா இருந்துட்டே இருக்கிறேன். எப்படிப்பா நீ முன்னால வந்து போயிட்டே இருக்க முடியுது, நான் இல்ல, ஓ தேவன் வந்து எனக்குள்ள இருக்கிறார், ஆகவே என்ன பண்ண முடியுது, என்னால் வந்து சந்தோஷமாக இருக்கிறது. அவரே அவனை வந்து விசுவாசிக்க செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அனுபவங்களை கொண்டிருக்கும்படி அதிக
உயரத்திற்கும் ஆழத்திற்கும் வந்து வழிநடத்தி செல்கிறார். இன்று அதுதான் நம்மளுக்கு வந்து தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்து நம்மளை வந்து என்ன பண்றது, உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. எது உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது என்றால், தேவனால் பிறந்த நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே நம்மளை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, இந்த பனித்துளியை வந்து பார்க்கறதான போதும், பனி வந்து எப்ப இதாகும்னா நைட்ல தான் வந்து பனித்துளியானது வரும். அப்ப தீர்க்கதரிசர் வந்து அந்த பனித்துளி வந்து பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. ஓ பனித்துளியே, என்ன பண்ற நீ வந்து இப்போ சூரிய பிரகாசமானது பட்டம்னு என்ன பண்ற, நீ வந்து ரொம்ப வந்து பிரைட்டா வந்து தெரியற, எப்படியும் உன்னால வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு. ஆனா பனித்துளி வந்து சொல்லுது, ரிப்ளை வந்து கொடுக்குது, நான் வந்து என்னது இந்த பனியில வந்து இந்த செடிகளை வந்து இருக்க வேண்டிய ஆள் வந்து கிடையாது. நான் சூரிய ஒளி என் மேல் வந்து பட்ட உடனே நான் வந்து எங்கே இருந்தேனோ அங்கேயே என்னை வந்து போகும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. நான் வந்து பனி என்ன பண்றது, இந்த பனி வந்து நான் மேலே இருக்கிறதா என்னோட வேலை வந்து கிடையாது. நான் வந்து என்ன பண்றது, கீழே இருக்க வேண்டிய ஆளு. ஆகவே இந்த சூரிய ஒளி என் மேல் வந்து பட்ட உடனே என்ன பண்றேன், நான் வந்து எந்த இடத்துல இருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண முடியுது, என்னால கடந்து செல்ல முடிகிறது. ஆகவே இந்த பனித்துளி என்னால் பட்ட உடனே என்ன பண்றேன், நான் வந்து ரொம்ப வந்து பிரகாசமாக தெரிகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். இந்த பனியின் துளியினை போட்டு எந்த இடத்துல நம்ம கீழே விழுந்தோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியோட வல்லமை வந்து நம்மளுக்குள்ள வருகிறதான போது எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை படுகிறதான போது அந்த பனித்துளியின் மேல் எப்படியாக சூரிய ஒளி பட்ட உடனே அது வந்து கரைந்து எந்த இடத்துல வந்ததோ அதே இடத்துக்கு வந்து கடந்து செல்கிறதோ, அதே போல வந்து பரிசுத்த ஆவியோட வல்லமையும் நம்மளுக்குள்ள வருகிறதான போது நாம் எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தோமோ, எந்த இடத்துல நாம் தவறுகளை செய்தோமோ அந்த இடத்துக்கு மீண்டுமாக செல்லும்படியாக தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சத்தமாடி சொல்லுமா ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, ஓ சிறு பனித்துளியே, உன்னை எது வந்து ஜொலிக்க செய்கிறது, உன்னை எது வந்து ஜொலிக்க செய்கிறது, சூரிய ஒளி என் மேல வந்து படுது, பட்ட உடனே என்ன ஆகிறேன், நான் வந்து பிரகாசம் அடைகிறேன். நிச்சயமாக நானும் அதே காரியம் தான். ஓ மனிதனே, நீ எப்படிப்பா ஜொலிக்கிற, நீ எப்படிப்பா பிரகாசமா இருக்கிற, நிச்சயமாக என்னது, நான் கிடையாது, தேவனுடைய ஆவியானவரின் மேல் பட்ட உடனே நான் பிரகாசம் அடைகிறேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரின் மேல் பட்ட உடனே என்ன பண்ணுகிறேன், நான் வந்து இந்த காரியத்தை எல்லாம் விட்டு விடுகிறேன். தேவ ஆவியானவர் அந்த ஒளியானதின் மேல் பட்ட உடனே என்ன பண்ணுகிறேன், நான் வந்து பொங்கி பொங்கி எழுகிறேன். தேவ ஆவியானோட ஒளியின் மேல் பட்ட உடனே என்ன பண்ணுகிறேன், இந்த காரியங்களை நான் விட்டு விடுகிறேன். தேவ ஆவியானவர் மேல் பட்ட உடனே என்ன பண்ணுகிறேன், எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி நான் விட்டு விடுகிறேன். எது உன்னை பிரகாசிக்க செய்கிறது என்றால், அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை தான் நம்மளை வந்து பிரகாசிக்க செய்கிறது. சத்தம் அடிச்சோம் ஹல்லேலூயா. அந்த சூரிய ஒளியானது எப்படியாக அந்த பனித்துளி வந்து பிரகாசிக்க செய்கிறதோ அதே போல தான் பரிசுத்த ஆவியோட வல்லமையும் அந்த பரிசுத்த ஆவியானவரும் நிச்சயமாக என்ன பண்ணுகிறார், நம்மளை வந்து பிரகாசிக்க செய்கிறார். சத்தம் அடிச்சோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி வந்து முடிக்கிறேன். பாருங்க, இந்த கழுகு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், ஒரு நான் கண்டத்திலே வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம், ரொம்ப நான் பரிதவிக்கக்கூடிய ஒரு காரியம், ரொம்ப வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னது அப்படின்னா, ஒரு கழுகு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூண்டு வாங்கி அந்த கூண்டுக்குள்ள என்ன பண்றாங்க, அந்த கழுகு வந்து அடைச்சு வச்சிடறாங்க. ஹல்லேலூயா. சத்தமா அடிச்சோமா ஹல்லேலூயா. அந்த கழுகு வந்து அந்த கூண்டுக்குள்ள இருக்க வேண்டிய பறவையே வந்து கிடையவே கிடையாது. நான் பார்த்ததுலயே ரொம்ப ஒரு கோரமான காட்சி எதுனா அதுன்னு சொல்ற தீர்க்கதரிசி. அப்ப ஏன் அதை வந்து அந்த காரியத்தை அப்படி சொல்றாருன்னா, கழுகு வந்து அந்த கூண்டுக்குள் இருக்க வேண்டிய பறவை வந்து கிடையாது, கழுகு வந்து உன்னதத்தில் பறக்க வேண்டியதான பறவை. அதை என்ன பண்றாங்க, கூண்டுக்குள்ள அடக்க வச்சு அது வந்து அந்த கூண்டுக்குள்ளாக அங்கேயும் இங்கேயும் மோதி அதோட மூக்கெல்லாம் உடைஞ்சு அதோட ரெக்கைகள் எல்லாம் வந்து கீழே விழுந்து அதனோட அந்த முழு சுபாவத்தை என்ன பண்ணுகிறது, அது வந்து இழந்து போகிறது. ஹல்லேலூயா. அந்த காட்சி வந்து என்னால வந்து என்ன பண்ண முடியல, அது என்னால வந்து பார்க்கவே முடியல. அது வந்து என்னால உலகத்துல கண்ட காட்சிகளே மிகவும் கோரமான காட்சி. அந்த கழுகு வந்து கூண்டுக்குள்ள வச்சு அது உன்னதத்தில் இருக்க வேண்டிய, எப்படியோ இருக்க வேண்டிய ஒரு பறவை, உன்னதத்தில் அது வந்து பறந்து கொண்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய பறவை கூட என்ன பண்றாங்க, கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு இந்த மாதிரி அதை வந்து வேதனைப்படுத்துகிறார்களே, இது வந்து என்னால வந்து பார்த்து கொண்டு சகிக்க முடியவில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம்னா, இதை காட்டிலும் ஒரு மோசமான ஒரு காரியத்தையும் நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு காரியம்னா, அதாவது இந்த கழுகு கூண்டுக்குள்ள அடக்கி வைக்கிறதே என்னால சகிக்க முடியவில்லை, ஒரு கோரமான காட்சி நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு.
இதை விட மோசமான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். என்ன காரியம் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்தாபனங்களினாலே வந்து கட்டப்பட்டு, ஸ்தாபனத்துடைய சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, அவர்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு, அவர்களுக்கான ஒரு கூட்டம் வந்து செஞ்சு கொண்டு, எங்கேயும் அங்கேயுமா முட்டி மோதியும் அவருடைய பலன் எல்லாவற்றையும் இழந்து போட்டு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் மேல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கழுகு மேல பார்த்து என்ன பண்ண முடியாது, அதனால வந்து மேல வந்து வருவதற்குரிய பலன் வந்து அதுக்குள்ள வந்து கிடையாது. ஆகவே திரும்ப என்ன பண்ணணும், அந்த தேவன் வந்தா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், அந்த கழுகை வந்து பரிபூர்ணமா சுகத்தை கொடுத்து திரும்ப வந்து மேல வந்து கொண்டு போக முடியும். ஆகவே மக்களும் என்ன பண்றாங்க, நான் இப்ப இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ஸ்தாபனங்களினாலும் ஸ்தாபனத்தினுடைய கோட்பாடுகளிலும் கட்டப்பட்டு ஒரு கூண்டுக்குள்ளாக அடைக்கப்பட்டு இங்கே அங்கே முட்டி மோதி கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கிறதான போது இந்த கழுகனை காட்டிலும் ரொம்ப பரிதவிக்க கூடியதான ஒரு காட்சி நான் காண்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதை விட ஒரு மோசமான காரியம் என்னவென்றால், மக்கள் தங்களுக்கு வந்து தெரிந்தும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று தெரிந்தும் இந்த கோட்பாடுகளினாலும் அவருடைய சட்ட திட்டங்களினாலும் அவர்கள் செய்யறதான ஒரு காரியங்களினாலும் கட்டப்பட்டு என்ன பண்றாங்க, அவர்கள் முட்டி மோதிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அவர்களால் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. ஏன் வெளியே வர முடியல அப்படின்னா, அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கூண்டுக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் வந்து கூண்டுக்குள்ளாக அடைக்கப்பட்ட வேண்டிய மக்கள் அல்ல, அவர்கள் வந்து உன்னதத்தில் வந்து இருக்க வேண்டிய மக்கள். ஆகவே என்ன பண்றாரு, ஆண்டவர் தான் வந்து திரும்ப வந்து அந்த கழுகு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து காயங்களை வந்து கட்டணும், அதனுடைய சிறகுகளை வந்து என்ன பண்ணணும், மீண்டும் வந்து வருவதற்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து தேவன் தான் வந்து செய்யணும். அதே போல இந்த ஸ்தாபனங்களினாலும் இந்த கோட்பாடுகளினாலும் இந்த காரியங்களில் கட்டப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தான் டைரக்டா வந்து என்ன பண்ண முடியும், அவர்களுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமே தவிர அவர் தான் அவர்களுக்கு உன்னதத்தை நோக்கி பார்க்க முடியாகவும் உன்னதத்துக்கு வருகின்ற உதவி செய்ய முடியுமே தவிர வேறு யாருனாலும் என்ன பண்ண முடியாது, உதவி வந்து செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, அது வந்து மிகவும் ஒரு கோரமான காட்சி. அதை காட்டிலும் ஒரு பரிதாபமான வேறொரு காட்சி இருக்கிறது. ஐயோ ஹல்லேலூயா. அது என்னவெனில், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சாயலில் பிறந்த ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் தேவனுடைய குமாரனும் குமாரத்திலுமாய் இருக்க வேண்டிய அவர்கள் ஸ்தாபன சங்கிலிகளினாலே கட்ட வைக்கப்பட்டிருப்பதே. ஹல்லேலூயா. அந்த கழுகும் கூட பரவாயில்லப்பா, அந்த கழுகை கூட ஒரு வகையில நான் கோரமான காட்சியை கூட நான் சொல்ல முடியாது. அதை காட்டிலும் கோரமான காட்சி என்னது அப்படின்னா, தேவனுடைய சாயலில் பிறந்த ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் தேவனுடைய குமாரனும் குமாரத்திலுமாய் இருக்க வேண்டிய அவர்கள் ஸ்தாபன சங்கிலியினாலே கட்ட வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது அதை காட்டிலும் அந்த கழுகை காட்டிலும் மிகவும் ஒரு கோரமான காட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய ஜீவியத்திலும் வந்து தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்கும் என்றால், தேவன் வந்து எல்லா காரியங்களும் அவர் வந்து பார்த்துக்கிறாரோ. தாவீதுக்கு வந்து எப்படியாக தேவன் வந்து அந்த காரியத்தை வந்து செய்தாரோ, அவருக்குள்ளாக ஒரு தனிப்பட்ட அனுபவமான இருந்ததுனால என்ன பண்ண முடியுது, வெற்றியை காண முடியுது. ஒரு மோசேக்குள்ளாக எப்படியாக ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருந்தது போது என்ன ஆயிட்டு, அவரால் அந்த காரியத்தை வந்து செய்ய முடிந்தது. அந்த சிம்சோனை பார்க்கிறப்ப தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது நல்ல முறையில் இருந்ததால என்ன பண்ண முடியுது, அவனால் வந்து வெற்றியை காண முடியுது. அந்த சம்காரை பார்க்கிறப்ப அதேதான், தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது இருக்கிறதான போது அந்த இடத்துல வந்து ஜெயத்தை காண முடியுது. ஆகவே நம்மளுடைய ஜீவியத்திலும் தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவமானது நல்ல முறையில் இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், தேவன் நம்மளை வந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய ஜீவியத்தில் நான் பொங்கி வருவதற்கு ஏதோ ஒரு காரியம் என்னை வந்து தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க முடியாத செய்து கொண்டிருக்கிறது. எது என்றால், தேவனுடைய ஆவியானவர் வந்து எனக்குள்ளாக இருப்பதனால் தான் என்ன பண்ண முடியுது, நெருங்கி 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 தேவனிடத்தில் நான் சேர முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நாம் தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம். தேவன் வந்து தொடர்ந்து நம்மளை வந்து வழிநடத்துவார். அனைத்திலும் வந்து ஒருவேளை வந்து வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிப்பதிலும் தனிப்பட்ட அனுபவத்தில் வந்து நாம் வந்து குறைவுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக இன்றிலிருந்து நாம் தேவனிடத்தில் வந்து நெருங்கி நாம் ஜீவிப்போம். தேவன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.